ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் மகாக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் தங்கச்சிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு பக்கத்துள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ சூர்யா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு, நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாண்டா, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் அங்கே போய் பிரபாவை பார்த்துட்டு வரேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க, ஆனால் அங்கே யாருமே அட்மிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, பூஜையில் வந்து இன்னும் கலந்துக்கல மகா எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை அவள் வெளியே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லலை. அப்போ இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி, காயத்ரி எல்லாருமே திட்டுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவள் எதை பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவா, பேட்டி இப்போ வந்துடுவா, நீங்கள் எதுக்கு அவளை பிடிச்சி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அனாமிகா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க, பிரபாக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு ஃபோன் வந்துச்சு, அதை தான் பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜலட்சுமி எதுக்குடா இதை உண்மையை மறைச்ச, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. மகா வந்து அவங்க அம்மா கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி பிரபா பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போதே, பிரபா சாப்பிடவாடி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க கோடீஸ்வரி. அப்போ பிரபா அங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே கேட்கல. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைக்கா இனி தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இல்லைம்மா நான் தெரியாமல் உனக்கு கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறாங்க. நமக்கு யார் இப்படி பண்ணியிருப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.